ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாக்ட் ப்ராஜெக்ட் சீரிஸ். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாப் வாட்ச் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாப் வாட்ச் டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டாப் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது அந்த டைமர் இப்போ கரண்ட்டாக என்ன டைமில் இருக்கோ அதில் ஸ்டாப் ஆகிடணும். ரீசெட் பண்ணும்போது ஜீரோவாக மாறிடணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் ரியாக்டை பயன்படுத்தி பண்ண போகிறோம். சரி, இந்த ப்ராஜெக்ட் மூலிமா நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் மூலிமா புதுசாக யூஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்ற ஊக்கை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். அதோட யூஸ் ஸ்டேட், செட் இன்டர்வல்னா என்ன, கேர் இன்டர்வல்னா என்ன, ஆரோ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்ற இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் மூலிமா நம்ம கற்றுக்கலாம். எப்பவும் போல ஒரு காம்போனன்ட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம் இல்லையா? அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதில் ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம். ஸ்டாப் வாட்ச். எப்பவும் காம்போனன்ட்டுக்கு முதல் கேரக்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஸோ ஸ்டாப் வாட்சில் நான் கேப்ஸில் தான் வச்சுருக்கேன். சரி, இதில் டிஃபால்ட் எமௌண்ட் ஒன்று எடுத்துக்கலாம். RFCE அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட் எமௌண்ட் வந்துடும். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நான் இந்த ஸ்டாப் வாட்ச் அப்படின்றது எனக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ஆகணும் இல்லையா? அதனால இந்த கண்டென்ட் இந்த காம்போனன்ட்டை எடுத்துகிட்டு நான் app.jsxல லிங்க் பண்ண போகிறேன். இந்த app.jsxல ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதை லிங்க் பண்ணிக்கிறேன். இதை லிங்க் பண்ணிட்டு இப்போ ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு மேலே டெர்மினல் இருக்கும். அப்படி இல்லைனா அது 3 டாட் இருக்கு. அது 3 டாட் கிளிக் பண்ணிட்டா டெர்மினல் காட்டும். அதில் நியூ டெர்மினல் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகும். அந்த டெர்மினலில் npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஸ்டாப் வாட்ச் அப்படிங்கிற அவுட்புட் நம்மளுக்கு வந்துருச்சு. சரி, இதில் தான் நம்ம காம்போனன்ட்டில் என்னென்ன கண்டென்ட்லாம் எழுத போகிறோம் அப்படின்றது எழுதணும். சரி, இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, முதல்ல நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி படி பார்த்தீங்கன்னா h1 அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். அதில் ஸ்டாப் வாட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வச்சுக்கலாம். ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வச்சுட்டேன். அடுத்ததாக அந்த ஸ்டாப் வாட்ச் கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ நடக்கணும் இல்லையா? H2 வச்சுக்கலாம். நம்பர் கவுண்ட் மாறிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த வாட்சோட டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு வரணும் இல்லையா? அதுக்காக நான் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இதோட வேல்யூ நம்ம மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம். டைனாமிக்காக மாறுறது எப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு 3 பட்டன் இருக்க போகிறோம். பட்டன் 1 என்ன பண்ண போகுதுன்னா ஸ்டார்ட் தான் பட்டன். டைமரை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டைமரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணுறதுக்காக ஒன்று வைப்போம். ஒரு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறேன். அடுத்த ரீசெட். சரி, அப்படியே சொல்லிட்டு மொத்தம் 3 பட்டன் வச்சுருக்கோம். 3 பட்டன் இங்கே சூப்பர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். நம்ம டிசைன்லாம் இருந்துச்சு. டிசைனில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இல்லை. ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி மூலிமா நம்ம ரியாக்ட் தான் நம்மளோட நோக்கம். சரி, இதில் ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். அப்புறம் 4x அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் ஒன்று வந்திருக்கு. அப்படி டிஃபால்ட்டாக நம்பர் வரக்கூடாது இல்லையா? இந்த நம்பர் ஒவ்வொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது மாறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஆல்ரெடி படித்தது யூஸ் ஸ்டேட் அப்படின்றத பயன்படுத்தலாம். யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல அப்படின்னு தோணு செய்யலாம். இந்த நம்பர் நிறைய இருக்க போகிறது இல்லை. அப்போ அது ஒரு வேல்யூ ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்க போகுது. இப்போ மாறக்கூடிய வேல்யூவை ஸ்டேட் வேரியபிளாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த வேறு மாற்றிக்கலாம் இல்லைங்களா? அதனால முதல்ல என்ன பண்ண போகிறோம், செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை செட் பண்ணுறதுக்கு செட் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். செட் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இதை ஒரு யூஸ் ஸ்டேட்டுக்கு கொடுத்துறேன். அந்த யூஸ் ஸ்டேட்டில் இனிஷியல் வேல்யூவை 0 தான் இருக்கும். அதோட வேல்யூவை நம்ம இந்த செட் செகண்ட் மூலியமாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த 0வை இந்த டிஃபால்ட்டாக நம்ம 14 வச்சுருக்கோம் இல்லையா? அது பதிலாக கொடுப்பேன். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல செகண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ செகண்ட்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ 0 செகண்ட்ஸ் வருது. அப்போ இந்த இடத்துல வேல்யூ நான் மாற்றினேன்னா அதுக்கு தவிர வேல்யூ மாறிட்டே இருக்கும். சரி, இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி. அப்புறம் இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் அவருக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம எழுதணும் இல்லையா? ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஹேண்டில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஹேண்டில் ஆன் தீட்டு வச்சுக்கலாம். ஆன் தி கேப் ஹேண்டில் ஸ்டார்ட் அப்படின்னு ஹேண்டில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கே டிஃபைன் பண்ணணும், ரிட்டர்னுக்கு மேலே தான் எப்பயுமே ஜாவாஸ்கிரிப்ட் வேல்யூலாம் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை இங்கே டிஃபைன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆரோ ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஹேண்டில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுறோம். இதுக்குள்ளே என்ன பண்ணலாம்னா, இப்போ இதை ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஸ்டாப் வாட்ச் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டாப் பண்ணும்போது ஸ்டாப் வாட்ச் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரீசெட் பண்ணும்போது
அது வேல்யூ 0 பண்ணிடணும். இது ஃபங்க்ஷனாலிட்டி வேறு மாதிரி. இதை ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக டைமர் ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத நமக்கு காட்டும். இப்போ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு வேரியபிள் வைக்கலாம். ஏன்னா ஒரு டைம் வந்து ரன் ஆகும், ஒரு டைம் வந்து நிற்கும். அப்போ இது ரன்னிங் இருக்கா இல்லை நின்றுட்டு இருக்கா அந்த ஸ்டேட் வந்து ஒவ்வொரு வாட்டியும் மாறிட்டே இருக்குன்றதுனால இதை இன்னொரு ஸ்டேட் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிப்போம். கான் என்ன வச்சுக்கலாம்னா இப்போ ரன்னிங்னு வச்சுக்கலாம். இப்போ ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா அதை மாற்றி வேல்யூ செட் பண்ணுறதுக்காக செட் இஸ் ரன்னிங் அப்படின்னு இது ஒரு யூஸ் வச்சுக்கிறேன். யூஸ் ஸ்டேட் இனிஷியலாக வந்து அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கணுமா, அந்த டைமர் ரன் ஆகிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லையா, அதனால் கேட்டாலும் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். டிஃபால்ட் வேல்யூவாக வச்சுக்கிறேன். சரி, இந்த இடத்துல ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணும் போது இஸ் ரன்னிங் இருக்குது இல்லையா, அது என்ன ஆகணும்னா எனக்கு ட்ரூன்னு மாறணும். அப்போ அதை வச்சு நான் பின்னாடி ஃபங்க்ஷனாலிட்டி தான் எழுதிப்போம். அப்புறம் ஒரு பெரிய கண்டென்ட் எழுத போகுது. என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் இஸ் ரன்னிங் அப்படின்றதுல ட்ரூன்னு மட்டும் மாற்றி போயிடலாம். முடிஞ்சிச்சு. இப்போது இந்த ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் டிக்ளேர் இருக்கும் இல்லையா, அந்த ஆரோ ஃபங்க்ஷனில் ஒரு லைன் தான் எழுதியிருக்கேன். நம்ம கர்லி பேக்கேஜ் நம்மளுக்கு தேவை கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இருக்க கர்லி பேக்கேஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே லைன் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கு இப்போ கூட சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே சூப்பர். செட் ரன்னிங்கில் இப்போ வந்து நான் ட்ரூன்னு வச்சிட்டேன். எப்போ இதை மறுபடியும் ஃபால்ஸாக மாற்றுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது இந்த ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு வந்து செட் இஸ் ரன்னிங்லேயே எனக்கு ஃபால்ஸ்ன்னு மாறணும். அப்போ அந்த இடத்துலையும் ஒரு ஆன் கீ கீயோட வச்சுக்கலாமா, ஆன் கீ அப்படின்னு வச்சுட்டு இந்த இடத்துல ஹேண்டில் ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னவா வச்சுக்கலாம், ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக நம்ம கால் பண்ணிக்கலாம். ஆன் ஹேண்டில் ஸ்டாப் ஈக்குவல் டு அப்படின்னு வச்சு இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக வச்சுக்கலாம். இதே ஒரே தான் எழுதப்போகிறோம். அதனால் நான் வந்து கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணல. செட் இஸ் ரன்னிங்கில் ஃபால்ஸ்ன்னு மாற்றி விட்டுருவோம். யாராவது ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா ரன்னிங் ஆகிட்டு இருக்கா, ட்ரூ. ரன்னிங் ஆகலையா ஸ்டாப் கிளிக் பண்ணும்போது அப்போ ஃபால்ஸ்ன்னு மாற்றியாச்சு. செட். அடுத்ததான் ரீசெட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெட் பண்ணும்போது இந்த செகண்ட்ஸோட வேல்யூ என்னவா இருக்கலாம், 10 20 30 என்னவா வேல்யூ இருக்கலாம், அந்த வேல்யூ திரும்பி 0க்கு வரணும். அதோடு சேர்த்து இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் ரீசெட் பண்ணும்போது ரன்னிங் ஆகக்கூடாது இல்லையா, 0ன்னு ஆகிடணும். அப்போ ஒரு 0 ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடணும், ஸ்டாப் ஆச்சு. அதனால் அங்கே இஸ் ரன்னிங் அப்படின்றதுல ஃபால்ஸ்ன்னு மாற்றணும். அப்போ 2 வேலை செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஆன் ட்ரீக் ஹேண்டில் ரீசெட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ரீசெட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் ஹேண்டில் இஸ் ரீசெட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் மொத்தம் என்னென்ன வேல்யூஸ் வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எத்தனை இந்த செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, செட் செகண்ட்ஸை கால் பண்ணி அதை நான் 0 பண்ணப்பேன். அது என்ன வேல்யூவில் இருந்தாலும் சரி திரும்ப 0க்கு வந்துடணும். அதுக்கப்புறமா இந்த செட் இஸ் ரன்னிங் இருக்கு இல்லையா, அதை நான் மறுபடியும் ஃபால்ஸ்ன்னு மாற்றணும். ரன் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் இந்த கண்டென்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல 2 லைன் நான் எழுத வேண்டி இருக்குன்றதுனால ஆரோ ஃபங்க்ஷன் மூலயமா நான் இந்த இடத்துல கர்லி பேக்கெட்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதெல்லாம் வேலையை முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போதும் சரி, ஸ்டார்ட்னு கொடுக்கும்போது, ஸ்டாப் பண்ணி கொடுக்கும்போது, ரீசெட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் நடக்கணும். அந்த ஃபங்க்ஷன் எதை பேஸ் பண்ணி ரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கீங்கல்ல, இந்த வேரியபிளில் வேல்யூ எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போலாம் டைமர் ஸ்டார்ட்டோ இல்லை ஸ்டாப்போ ஆகணும். அப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ் ரன்னிங் அப்படின்ற ஸ்டேட் வேரியபிளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையும் எழுதுறதுக்கு நம்ம ஒரு யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஊக்க படிக்க போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். யூஸ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபங்க்ஷன் தான். இது ஒரு ஊக்கு ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனில் இதுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்கறதுக்கு டெக்னிக்கலாக என்ன பேர் அப்படின்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் அதாவது இன்புட்ஸ் எத்தனை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இன்புட் தேவை. ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை கொடுக்கணும். ஓகே, இந்த ப்ராக்கெட்குள்ளே ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். அதோட சேர்த்து இன்னொரு ஆர்குமெண்ட் தேவைப்படுது. அதுதான் டிபெண்டன்சி அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த யூஸ் எஃபெக்ட் எப்படிங்க ரன் ஆகும்? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்போ கால் பண்ணுறோமோ, இப்போ இந்த இடத்துல ஹேண்டில் ஸ்டாப்போ ரீசெட்டோ எப்போ கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆன் கிளிக்கில் இதை கால் பண்ணும்போது மட்டும்தான் இது கால் ஆகணும். கரெக்டுங்களா? ஆனால் இந்த யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது ஒரு ஃபங்க்ஷன் தான். இதுக்குள்ளே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்களே, இந்த ஃபங்க்ஷனுக்கு இதை ஃபங்க்ஷன் எப்போ கால் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது நம்மளோட பேஜில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்து
அப்போ மட்டும் இது கால் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல அரேல இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா இஸ் ரன்னிங் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ இஸ் ரன்னிங் வேல்யூ எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும் தான் அது கால் ஆகணும். பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் அலர்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். அலர்ட்டில் ஹைன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட அலர்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இன்னொரு விஷயம், இந்த யூஸ் எஃபெக்ட் முதல்ல இந்த பேஜ் லோட் ஆகும் போதே ரன் ஆகும். பாருங்களேன், இப்போ இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இனிஷியலாக ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் வந்துச்சுங்களா? ஓகே, சூப்பர். இப்போது எப்போ இந்த இஸ் ரன்னிங் அப்படின்றது மாறும்? இப்போ டிஃபால்ட்டாக இஸ் ரன்னிங் என்ன இருக்குது? ஃபால்ஸ்ன்னு இருக்குது. அது எப்போ ட்ரூன்னு மாற்றுவோம்? நம்ம யாராவது ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது மட்டும் தான் ட்ரூன்னு மாறும். அப்போது நான் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணேன்னா இப்போ மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது பாருங்களேன். இப்போ ஒரு வேளை மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ரன்னிங்கிறதுல நம்ம ட்ரூன்னு வச்சுருப்போம். இந்த இடத்துல ட்ரூன்னு வச்சுருப்போம். மறுபடியும் அதோட ஸ்டேட் எப்போ மாற்றுவீங்க? மறுபடியும் ஸ்டாப் பட்டனையோ ஒரு ரீசெட் பட்டனையோ கிளிக் பண்ணும்போது அதோட ஸ்டேட் மாறும். இப்போ ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணுறேன், என்னவாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹாய்னு வந்திருக்கு. இப்போ அகைன் நான் ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணுறேன், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்ற அவுட்புட் வரல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டாப் பண்ணும்போதே அது என்னவா மாறிடுச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு மாறிடுச்சு. அகைன் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது அதே ஃபால்ஸில் இருக்கும், அதோட வேல்யூ மாறல. அப்போ அதோட வேல்யூ மாறல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபங்க்ஷன் காலும் ஆகாது. அப்போ இதுதான் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இந்த எஃபெக்ட் நடக்கும். அதாவது சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த டேப்லெட் போட்டிங்கன்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வேரியபிளோட வேல்யூ மாறும் போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த யூஸ் எஃபெக்ட். இந்த யூஸ் எஃபெக்ட் நிறைய டைப்ஸில் கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல எம்ப்டி டிபெண்டன்சி கூட கொடுப்பாங்க, எதையுமே கொடுக்காம கூட விடுவாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் எப்படி அப்படின்றது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் மூலியமா நம்ம கற்றுக்கலாம். இப்போதைக்கு டிபெண்டன்சி அரே, இதை என்ன சொல்லுவாங்க, யூஸ் எஃபெக்டை வித் டிபெண்டன்சி அரே மூலியமா நம்ம கற்றுக்கிறோம். டிபெண்டன்சி அரேனா இந்த இந்த ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த வேரியபிளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால இது மூலயமா டிபெண்டன்சி அரேன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த இடத்துல அலாட் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டியும் எழுதுவோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட் ஒவ்வொரு இந்த இடத்துல ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு இன்டர்வல் டைம் இருக்கும். அந்த டைமில் இந்த ஸ்டேட் வேரியபிள் மாறிட்டே இருக்கணும். எப்படி? ஒரு 1000 மில்லி செகண்டுக்கு ஒரு முறையும் நீங்கள் வேல்யூ ஒரு செகண்டாக இன்க்ரீஸ் ஆகணும். அதான் லாஜிக். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். இன்டர்வல் ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிளில் வேல்யூவை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா, இந்த இன்டர்வல் டைம் எப்போ மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஸ்டார்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து இது கால் ஆகணும். அப்போது ஸ்டார்ட் பட்டன் எப்போ ஸ்டார்ட் பட்டன் கிளிக் ஆகிருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, யார் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணாலும் அதோட இஸ் ரன்னிங் அப்படின்ற இந்த வேரியபிள் வேல்யூ ட்ரூன்னு மாறிடும். அப்போ இங்கே இடத்துல என்ன வச்சுக்கலாம், இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளை இங்கே கொடுத்துக்கிறேன். அப்போ இஃப்குள்ளே கொடுத்துருக்கிறதுனால என்ன ஆகும், ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அது ரன் ஆகும் இல்லையா. அப்போ அங்கே வந்து என்ன கொடுத்துக்கலாம், இன்டர்வல் அப்படின்ற இந்த வேரியபிளில் நான் செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். செட் இன்டர்வல் செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணுறேன். இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனுக்கும் 2 ஆர்குமெண்ட் தேவை. முதல் ஆர்குமெண்ட் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், ரெண்டாவது ஆர்குமெண்ட் இந்த இன்டர்வல். இந்த ஃபங்க்ஷன் எத்தனை முறை கால் ஆகுமோ, எதை டிபெண்ட் பண்ணி கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி இது கால் ஆகணும். அப்போ இந்த செகண்ட்ஸை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த டைம் ஆகும்போது இந்த டைம் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஒவ்வொரு செகண்டுக்கு அப்புறமோ இதை வந்து மில்லி செகண்டில் கொடுத்துருக்கேன், 1000 மில்லி செகண்ட் அப்படின்றது. அப்போ 1000 மில்லி செகண்ட் அப்படின்றது ஒரு செகண்ட். அந்த ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். சரி, இதில் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதில் செகண்ட் ஆல்ரெடி ஒரு செகண்ட் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் வேல்யூ அந்த செகண்டில் ஆல்ரெடி இருக்க வேல்யூவோட ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும். அதை பண்ணுவோமா? இந்த செகண்ட்ஸ் வேரியபிளை இங்கே கொடுத்துக்கலாம். செட் இந்த ஃபங்க்ஷன் மூலியமா அதோட வேல்யூ மாற்றலாம், நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ செட் செகண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்து அதுக்குள்ள ப்ரீவியஸாக ஒரு செகண்ட் இருக்கும். ப்ரீவியஸ் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ப்ரீவியஸ் இந்த இதில் நீங்கள் என்ன நேமாக கொடுத்துக்கலாம். நான் சும்மா ப்ரீவியஸ் செகண்ட் கொடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த செகண்ட்ஸ்குள்ளே இருக்கிற பழைய வேல்யூ எடுக்கிறேன். அதை எடுத்து ஒரு ஆரோ கொடுத்து அது மூலிமா ப்ரீவியஸ் செகண்டில் இருக்கிற வேல்யூவோட சேர்த்து ஒன்று ஆட் பண்ணி அதே செகண்ட்ஸில் வச்சிடறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் செகண்ட்ஸில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ இந்த இடத்துலையும் 0 வரும். அதை 0 + 1 கொடுக்கும்போது 1ன்னு மாதிரி 6 செகண்ட் மூலியமாக இந்த செகண்டில் 1ன்னு போய் ஸ்டோர் ஆகிடும். அப்போ ஒரு செகண்டுக்கு போதும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது அந்த ஃபங்க்ஷன் மூலியமாக நம்ம வேல்யூவை மாற்றிக்கிட்டே இருக்கும்.
இப்போ பாருங்க இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஒவ்வொரு செகண்டுக்கு அப்புறமாவும் இந்த செகண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. ஓகே, அதான் அப்போது ஸ்டார்ட் பட்டனுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி முடிச்சாச்சு. அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நடக்காத மற்ற எல்லா டைமும் என்ன நடக்கணும்னா, எனக்கு அந்த இன்டர்வல் இருக்கு, செட் இன்டர்வல், அதில் இருக்கிற இன்டர்வல் டைமை நான் கிளியர் பண்ணிடணும். இப்போ ஒரு செகண்டுக்கு அப்புறமும் இந்த செட் இன்டர்வல் கால் ஆகிட்டு இருக்குல்ல, அப்படி இல்லாமல் இதை தவிர இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் இது ரன் ஆக போகுது. மற்ற எல்லா டைமும் அந்த இன்டர்வலை கிளியர் பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்க போகுது. ஸோ அதனால் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம் இல்லையா, அதனால் ரிட்டர்ன் ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக கிளியர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன இன்டர்வல் ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த இன்டர்வல் டைமை கொடுத்தீங்கன்னா அது கிளியர் ஆகிடும். அதுக்கு தான் இதை முதல்ல இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணாமல் வெளியே இன்டர்வல் அப்படின்றது டிக்ளேர் பண்ணி உள்ளே அதோட வேல்யூவை மாற்றிக்கிறோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன் ஒருவேளை இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகலை அப்படின்னா, அதாவது இந்த எப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போவீங்க, முதல்ல இஸ் ரன்னிங் அப்படின்றது ட்ரூ கண்டிஷனுக்கு மாறும்போது தான் இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ளேயே வருவீங்க. ட்ரூவோ ஃபால்ஸோ இருக்கிற ஸ்டேட்லேருந்து மாறும்போது தான். அப்போது இந்த இஃப் கண்டிஷன் எப்போ ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஸ் ரன்னிங் அப்படின்றது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த இஃப் கண்டிஷன் ரன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகி இது மூலிமா அந்த கிளியர் பண்ணிக்கும். இன்டர்வல் ஒரு டைம் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த டைமை கிளியர் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்களேன், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஸ்டாப் வாட்சோட டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் இந்த இன்டர்வல் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா கிளியர் ஆகிடுச்சு. கிளியர் பண்ணது மூலிமா எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது என்ன ஆகிடுச்சுன்னா அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த இன்டர்வல் ரன் ஆகலை, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகலை. ஓகேங்களா. அப்போ ரீசெட் பண்ணும்போது என்ன ஆகும், ரீசெட் பண்ணும் போதும் எனக்கு என்ன வச்சுருப்போம், இஸ் ரன்னிங் அப்படின்றத நம்ம ஃபால்ஸாக தான் வச்சுருக்கோம். அப்போது மறுபடியும் இந்த யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும்போது இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது, இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் ரன் ஆகும். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ரீசெட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, ரீசெட் பண்ணும்போது 0 பண்ணிவிடுங்க, செட் செகண்ட்ஸை என்ன செகண்டில் இருந்தாலும் 0 பண்ணிவிடுங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறதுனால 0 ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாப் வாட்சுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. இது மூலிமா என்ன புதுசாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, யூஸ் எஃபெக்டை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூஸ் எஃபெக்டையே இன்னும் வேறு மாதிரி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். அடுத்த ப்ராஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.